நம்முடைய இந்த நிகழ்வு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு வெள்ளி விழா முடிவரும் அந்த நிலையில் அதனுடைய திருக்குறளையும் திருவரை பற்றியும் அந்த புகழை மாணவர்களிடையே இளைஞர்களிடையே பொதுமக்களிடையே செல்வதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழக அரசால் மாவட்ட மைய விவாதங்கள் அனைத்திலுமே திருவள்ளுவர் திருக்குறள் பற்றிய புகைப்பட கண்காட்சி, ஓவிய கண்காட்சி, அதன் பிறகு போட்டிகள், திருக்குறள் ஒத்திவைத்தல் போட்டி, பேச்சு போட்டி, இது போல பல போட்டிகள் அங்கே நடைபெற உள்ளன. அதோட கருத்தரங்கம் 3 நாட்கள் கருத்தரங்கம் நடைபெறும். அது மிக சிறப்பான ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தில் இன்றைய நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பான கருத்தரங்கம். நம்ம திருச்சியில் இருக்கின்ற மிக முக்கிய ஆளுமைகள் கலந்து கொள்கின்ற இந்த கருத்தரங்கம் பேச்சாளர்கள் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இதை படிக்கிறாங்க பாருங்க. இந்த பையன் நீங்கள் வந்திருக்கீங்க, கேஷ் பண்ணுற படிக்கிறீங்க, கல்லூரி மாணவர்கள். நீங்கள் இங்கே விட்டு வெளியில் போகும்போது தான் தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்களுடைய பேச்சை கேட்கணும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும், வேலை வாங்குறதுக்கும் உதவும். இன்டர்வியூக்கு போகும்பொழுது, உங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எடுக்கும்பொழுது, அன்னைக்கு சார் சொன்னார், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம செவி வழியாக கேட்பது மூலமாக நல்ல ஒரு நமக்கு அறிவு செம்மைப்படும். இதுதான் உண்மை. அது சாதாரண நீங்கள் ஆளுநரை கூப்பிடுங்க, ஒரு புகழ்பெற்ற நம்ம ஆளுநரை கூப்பிட்டுருக்கோம். இன்று நம்ம கூட வந்திருக்கின்ற நம்முடைய ஐயா திரு சோம வீரப்பன் ஐயா அவர்கள் ஐயா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஜெனரல் மேனேஜரா இருந்தாங்க. அவங்களுடைய தொடர்ந்து அவர்கள் இந்த திருக்குறள் மேல் எப்படி ஆரம் வந்ததுன்னா அவருடைய ஆசிரியர், அந்த ஆசிரியர் ஒரு திருக்குறளை ஒரு வாரம் முழுவதும் எடுப்பார். ஒரு வாரம் முழுவதும் ஒரு திருக்குறள் தான் எடுப்பார், வகுப்பு எடுப்பார். அந்த மாதிரி ஆசிரியர் அதனுடைய அந்த வகுப்புனால ஈர்க்கப்பட்டு அவர் பணியிடெல்லாம் பஞ்சாப் நேஷனல் ஜெனரல் மேனேஜர் இந்த பணிகளை இந்த திருக்குறள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட நிறைய நூல்கள் எழுதி அதில் குறளின் மீது என்ற நூல்கள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலம், பஞ்சாபி, ஹிந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நிறைய பாராட்டு பெறுகிறது. அதனுடைய ஃபீட்பேக் எல்லாம் மிக அருமையான ஃபீட்பேக். எனவே அத்தகைய ஒரு சிறப்பு மிக்கவர். அவர் தேவக்கோட்டையில் வந்தவர். சென்னை மயிலை விவேகானந்தர் கல்லூரியில் கணிதம் பயின்றவர். பின்னர் பொருளாதாரம் பயின்று முதுகலை பட்டம் பெற்று இங்கிலாந்தில் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பட்டய படிப்பும் பயின்றவர். அவருடைய வங்கி பணி நான் சொல்லிட்டேன். இளம் வயது முதலே அவருக்கு இந்த ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. அவருடைய காரணம் அவர் சார் சொல்றது விவேகானந்தர் கல்லூரி தமிழ் பேராசிரியர் ஜெகநாதாச்சாரியார் தான் என்று சொல்ல நன்றியுடன் அவர் எப்பவுமே நினைவு கொள்கிறார். அவருக்கு அவருடைய சாருடைய சகோதரர் திரு சோம வழியப்பன், அவருடைய சகோதரர் மிக சிறந்த பொருளாதார நிபுணர், எல்லாம் தெரியும் பற்றி. அவங்க இன்று நம்மிடையே ஒரு மேலாண்மை மேனேஜ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அவருடைய குரு திருவள்ளுவர் தான் சொல்றாரு. அதனால ஒரு கை தட்டாங்க. திருவள்ளுவர் மேலாண்மையுடைய ஒரு குரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அந்த தலைமை தான் அவர் பேசுறாரு. இந்த மேலாண்மை திருக்குறள் சொல்லாதே மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லாதவங்களே சொல்ற அந்த அளவுக்கு அவருடைய உரையை கேட்க நான் ஆவலோடு நாங்கள்லாம் இருக்கிறோம். அதனால இதுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கொஞ்சம் நல்லாத ஐயா உட்பட வாசகர் தலைவர், வாசகர் துணைத் தலைவர், பொதுச்சங்க ஐயா எல்லாரும் நான் நீங்க இன்னும் சொல்றேன், இந்த படிக்கிற இளைஞருக்கு சொல்றேன், நீங்க ஏதாவது கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தை பார்க்க போகணும், எப்படி நடக்குது போகணும், அதனால அது போகலாம். இந்த மாதிரி யார் பேச போறாங்க, எதை பத்தி பேச போறாங்க,
அதில் போய் என்ன தலைமைங்கிறது நீங்கள் பின்னாடி தான் உணர்வீங்க, மிஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா எனக்கு நானே நிறைய நாளுக்கு முன்னாடி இப்போ காலேஜ் சொன்னே ஐயா ரோஹன் ஐயா ஒரு கவிதை போடுவார். கவிதை போடுறதே நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நல்லா சாருடைய பேச்சு கேட்டு நான் கதைகள்லாம் படிக்கிறேன். அந்த கதைகள் படிக்கும்போது அவர் பேசுறது பின்னாடி அந்த கதைகள் படிக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கு. அது மாதிரி சார் ஒரு நாளைக்கு பேசுறது அந்த உழவு பற்றி சொல்றாரு. அப்பா இவ்வளவு இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க சார் பேசுறதுக்கு முன்னாடி திருக்குறள் படிங்க, மிக அருமையா அந்த திருக்குறளை போய் சீக்கிரமா கரெக்டமா இருக்கும். அந்த மாதிரி அளவு அதனால மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. நான் உண்மை வருத்தப்படுறது இங்க வராமல் இருக்கும்போது தான் வருத்தப்படுறேன். இளைஞர்கள் பற்றி உட்கார்ந்து படிச்சிருக்காங்க, மிக வருத்தமா இருக்கும். மிஸ் பண்ண போறாங்க. அடுத்தது கருத்தரங்க முதல்ல ஐயா 31 திருக்குறள் பிரதான நம்முடைய விழாக்களின் மாறாக பிள்ளைகளுடைய உரையை அறிமுகப்படுத்த